ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கடலைக்கறி அப்படின்னு சொன்னாலே புட்டு, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக புட்டு கடலைக்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக செய்வாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம கேரளா ஸ்டைல்லே செய்ய போகிறோம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் கடலைக்கறியும் செய்ய போகிறேன். அதுக்காக நைட்டே கருப்பு சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது கருப்பு மூக்கடலையை ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறியும் வந்துருச்சு. ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஊற வச்சுருக்கிற இந்த கருப்பு சுண்டலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை இது போல் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டாக நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடலைக்கறி தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, கூடவே பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீதி பாதி வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். இது கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக தேங்காவை எண்ணெயில் வதக்கிட்டு கூடவே மசால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொண்டக்கடலையும் நல்லா வெந்து ப்ரெஷரும் குறைஞ்சி வந்துருச்சு. ஒரு கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலையும் இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த மசாலோடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடலைக்கறி கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் இந்த மசாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கலாம். எல்லா மசாலையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் குக் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம். கூடவே கடலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு மசாலா சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடலைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேரளா ஸ்டைல் அப்படின்னு சொன்னாலே நம்ம தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம சுண்டல் யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குனதும் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே கடலைக்கறியில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தாளிப்போட மனம் வெளில போகக்கூடாது. டக்குன்னு கலந்து கொடுத்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கமகமன்னு தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். மனமே அவ்வளோ நல்லாயிருக்கும். புட்டு கடலைக்கறி, இடியாப்பம் கடலைக்கறி, ஆப்பம், பரோட்டா, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடலைக்கறி வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அடிக்கடி இது போல் கடலைக்கறி செஞ்சு கொடுக்க சொல்லியும் வீட்டில் உங்ககிட்ட கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.